திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமீசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திரு நாவலூர் வண்துண்டர் பதம் போற்றி. ஊழி மலி திருவாத ஊர திரு தாழ் போற்றி. பிடியதன் ஊரு உமை குளமிகு கரியது வடி கொடுதனதடி. வழிபடும் அவர் இடர்கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் பலிபல முறையிறையே. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய தினத்திலே நல்லதொரு தை மாதத்திலே இன்று சைவ பக்த ஜனசபையிலே தித்திக்கும் திருப்புகழ் என்ற தலைப்பிலே நாம் திருப்புகழை, அதாவது அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். குருவின் தாள்களை போற்றி விருப்புடன் உபய சரணமென் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும். பொறுப்புகள் தோறும் நின்றருள் ஒருவன் புகழினை அகனக புகழ்று. கருப்புகுதாத கதிதனை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம். திருப்புகழ் அருணகிரிய மதடிகள் திருவடி குருவடிவாமே. திருப்புகழ் அருணகிரிய மதடிகள் திருவடி குருவடிவாமே. திருவடி குருவடிவாமே என்று குருநாதரின் திருத்தாள்களை பணிந்துவிட்டு தித்திக்கும் திருப்புகழ் என்பது பற்றி நாம் சேர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். தென்காசி மாவட்டத்தில் பண்பொழி அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அருள்மிகு திருமலை குமாரசுவாமி திருக்கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. நல்ல ஒரு மலை மேலே இருக்கக்கூடிய கோயில். ரொம்ப அருமையான ஒரு இடமாக அது இருக்கும். சில பேர் சென்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கவிராச பண்டாரத்தையா இந்த திருமலை முருகன் மேலே திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு பாடியிருக்காரு. அந்த திருமலை முருகன் பிள்ளைத்தமிழில் ஒரு அருமையான ஒரு பாடல் வருகிறது. என்ன அப்படின்னா, எதிரும் புலவன் வில்லி தொழ எந்தை உனக்கு அந்தாதி சொல்லி. ஏழை புலவர் செவிக்குருத்தோடு எரியும் கருவி பறித்து எரிந்த அதிரோ கடல் சூழ் பெரும் புவியில் அறிந்தார் அறியார் இரண்டுமில்லார். ஆரும் எனை போல் உனை துதிக்க அளித்த அருணகிரிநாதன் முதிரோ கனிகை நரும்பாகில்
உடைத்து கலந்து தேனை வடித்து ஊற்றி அமுதினுடன் கூட்டி ஒக்க குழைத்த ருசி பிறந்து மதுரோ கனிந்த திருப்புகழ் மாலை புனைந்தான் வருகவே பரத சரத திருமலையின் மழலை குழவி வருகவே என்று கவிராச பிள்ளை தமிழிலே பாடுகிறார். அவர் இந்த திருப்புகழினுடைய சிறப்பை, அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழினுடைய சிறப்பை ரொம்ப அழகாக இந்த பாடலை சொல்றாரு. என்ன சொல்றாரு? உதிரோ கனிகை நறும்பாகில் உடைத்து கலந்து, உதிரும் கனிகை நறும்பாகில் கலந்துங்கிறார். உதிரும் கனிகைனா என்ன? இப்ப மாதுளம்பழத்தை அப்படி நம்ம இப்படி உத்து எடுத்தோம்னா அந்த முத்துக்கள் எல்லாம் அப்படி அதுவாகவே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நல்ல ஒரு கனிந்த பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த ருசி அதிகமாக இருக்கும் அந்த பழத்துக்கு. அப்போ அந்த உதிரும் கனிகை அப்படின்னு சொல்லும் போதே என்னன்னா, தானே உதிரக்கூடிய அந்த பக்குவத்தில் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். மரத்துல இருந்து ஒரு கனி நல்லா கனிஞ்சிச்சுன்னா அது தானே விழுந்துரும் இல்லையா? அப்போ அது அந்த நல்ல பக்குவத்தில் இருக்கு. அப்படி ஒரு மாம்பழமாகட்டும், ஒரு எந்த ஒரு பழமா, மாதுளம்பழமாகட்டும், பலாப்பழமாகட்டும், நல்ல கரெக்டான அந்த கனிந்த இதுனா அது உதிரக்கூடிய கனியாக இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அந்த உதிரும் கனிகை எவ்வளவு சுவையா இருக்கும். அந்த உதிரும் கனிகையை எடுத்து என்ன சொல்றாரு? தேனை அதுல வடிச்சு ஊற்றி, உதிரும் கனிகையே ரொம்ப சுவையா இருக்கும், அதுல தேனை வடித்து ஊற்றி அதுல அமுதினுடன் கூட்டி, அப்ப அதுல அமுதையும் கூட்டினா அது ஒக்க குழைத்த ருசி பிறந்து, இது மூணு சேரும் போது குழைச்சி எடுத்தோம்னா எப்படி ஒரு ருசி நமக்கு இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு திருப்புகழ் மாலையை அருணகிரிநாதர் புனைந்தார் அப்படின்னு பாடுறார். அப்ப அது எவ்வளவு ஒரு தித்திப்பா இருக்கும். ரொம்ப கனிஞ்ச பழமே ரொம்ப சுவையானது, அதில் தேனை கலந்து அதில் அமுதத்தை கலந்து எப்படி தித்திக்குமோ அப்படி தித்திக்கக்கூடிய திருப்புகழ். அதனால தான் அதை நாம் தித்திக்கும் திருப்புகழ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த திருப்புகழ் ஏன் இப்படி ஒரு தித்திப்பாக இருக்கிறது அப்படின்னா, பொதுவாக இப்போ நூலாசிரியர்கள் நூலை எழுதும்போது நூலை எழுதி முடிச்சுட்டு அதற்கு ஒரு பெயர் சூட்டுவார்கள் இல்லையா? அந்த நூலை எழுதுவாங்க, இல்லை ஒரு பெயரை மனதில் வைத்து ஒரு நூலை எழுதலாம். அந்த நூலாசிரியர்கள் அதுக்கு பெயர் சூட்டுவாங்க. ஆனால் இந்த திருப்புகழ் அப்படிங்கிற இந்த நூலினுடைய பெயர் முருகப்பெருமானே அருளியது. அதை அவருடைய திருப்புகழ் பாடலிலே கூட அவர் பதிவு செய்கிறார், அருணகிரிநாதர் செய்கிறார். எப்படின்னா, பக்கரை விசித்திரமணி அப்படிங்கிற திருப்புகழில் பாடும்போது, பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் உக்ர துரகமும் நீப பக்குவ மலர் தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதையும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென என கருள்கை மறவேனே. செய்ப்பதி அப்படின்னா வயலூர். செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பு அப்படின்னு முருகா நீ என்கிட்ட சொன்னியே, அதை நான் மறக்க மாட்டேன். அப்ப அந்த திருப்புகழ் அப்படிங்கிற அந்த நூலினுடைய பெயர் முருகப்பெருமானே அருளியது அப்படின்னா அது தித்திக்கக்கூடியதா தானே இருக்கும் இல்லையா? முருகப்பெருமானே அந்த பெயரை அருளி இருக்கிறார். இது போக அவர் எப்படி எந்த சூழலிலே அவர் பாடத் தொடங்குகிறார், அது அந்த திருப்புகழை எப்படியெல்லாம் பாடணும், திருப்புகழ் விருப்பமோடு, அது விருப்பமோடு பாடு அப்படின்னு சொல்றாரு. செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென என கருள்கை மறவேனே அப்படிங்கிறார். அப்ப அந்த பேரு அவர் கொடுத்தது. அடுத்து என்ன, அந்த முதல் அடியையும் அவர் தான் எடுத்து கொடுக்குறார். அருணகிரிநாதருடைய வரலாறு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் நமக்கு தெரிஞ்சது தான். அவர் திருவண்ணாமலையிலே தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஒரு துன்ப சூழல்களை எல்லாம் அவர் சந்தித்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய வல்லாள கோபுரத்தில் மேலே ஏறி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக போகும்போது குருவடிவாக முருகப்பெருமான் அவரை இப்படி பஞ்சு போல் இப்படி தாங்குகிறார். தாங்கி என்ன முதல்ல அவர் சொல்லக்கூடியது, சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற அந்த உபதேசத்தை அருணகிரிநாதருக்கு அவர் அருளுகிறார்.
அதாவது சும்மா இரு சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது அருணகிரிநாதர் என்ன நினச்சாரோ என்னவோ தெரியல. ஒருவேளை அவர் இப்படி தான் நினச்சிருப்பாரோ என்னமோ, சும்மா தானே முருகன் இருக்க சொல்கிறாரு, நம்ம சும்மா இருப்போமே அப்படின்னு அப்படி போய் அங்கே உட்கார்றாரு. அதுக்கப்புறம் தான் அந்த சும்மா இருக்கிறது எவ்வளவு சிரமம் அப்படி. ஏன்னா சும்மா இருக்கிறதுனா நம்ம வாயை மட்டும் மூடிக்கிட்டு சும்மா இருக்கிறது இல்லை, நம்மளுடைய நினைவு, நம்மளுடைய எண்ணம் எல்லாமே அற்று போய் சும்மா இருக்கக்கூடிய நிலை. அது ரொம்ப சாதாரணம் இல்லை. அது நாம் சாதாரண மனிதர்களாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ நாம் வீட்டில் ஒரு பூசை செய்ய உட்கார்றோம், சாமி முன்னாடி நம்ம சொல்லணும் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் அப்படின்னு உட்கார்றோம். உட்கார்ந்த உடனே அப்போ தான் நமக்கு அப்போ தான் ஞாபகம் வரும், நாளைக்கு சமையலுக்கு வேணுங்கிற காய்கறிலாம் வாங்கிட்டோமா அப்படின்னு நமக்கு மனசு அங்கே போகும். அதுக்கப்புறம் சரி உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா, ஐயோ கிச்சனில் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை போட்டபடி வந்துட்டேனே, அதை போய் ஆஃப் பண்ணோம் அப்படின்னு ஞாபகம் வரும். அப்புறம் திரும்ப உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுடைய மனசையெல்லாம் நம்ம செலுத்தி அந்த கவனத்தை கொண்டு வரும்போது அப்போ தான் கரெக்டாக கொரியர்காரர் பெல்லடிப்பார். இப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் நமக்கு இருக்கிறது. அப்போ அந்த கவனத்தை கொண்டு வர்றது, ஒரு இதில் கவனம் செலுத்துறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். அப்போ சும்மா இரு சொல்லறேன்னு சொல்லிட்டார். அவரால் அந்த சும்மா இரு சொல்லற அப்படிங்கிற அந்த உபதேசத்தை சொன்ன உடனே பல வருடங்களுக்கு அவர் நிஷ்டையிலே இருக்கிறார் அருணகிரிநாதர். நம்மளை மாதிரி தான் அவரும் சிரமப்பட்டிருப்பாரா இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் அந்த மாதிரி ஒரு நிஷ்டையில் பல வருடங்களுக்கு அருணகிரிநாதர் இருக்கிறார். அப்போ அந்த சமயத்தில் ரொம்ப வருடங்கள் கழித்து முருகப்பெருமான் திரும்ப அவர் கண்முன்னே அந்த நேரத்தில் தோன்றி என்ன அருணகிரி உலகம் உய்ய திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்கிறார். உலகம் உய்ய திருப்புகழ் பாடு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த ஞான வடிவேலை எடுத்து அவருடைய நாக்க நீட்ட சொல்லி அதில் அந்த ஓம்காரத்தை அவர் எழுதுகிறார். அப்போ திருப்புகழா, நான் மழை பெஞ்சா கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்க மாட்டேன், நான் எப்படி திருப்புகழ் பாடுவேன், என்ன பாடுவேன், எதை வச்சு பாடுவேன் அப்படிங்கும்போது முத்து முத்தா பாடு அப்படின்னு அந்த முத்து அப்படிங்கிற அந்த முதல் சொல்லை முருகப்பெருமான் எடுத்து கொடுக்கிறார் அவருக்கு. அப்போ அது ஒரு தித்திக்கும் திருப்புகளாக அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் நமக்கு இல்லை. ஏன்னா அந்த புக்குக்கு பெயர் வச்சவர் முருகப்பெருமான், அதுக்கு முதல் அடி எடுத்து கொடுத்தவர் முருகப்பெருமான். இதுக்கும் மேலே அருணகிரிநாதர் தன்னுடைய அலங்கார பாடலில் ஒரு இடத்துல சொல்லுவார், தாவடி ஓட்டும் மயிலிலும் தேவர் தலையிலும் என் பா அடி ஏட்டிலும் பட்டதன்றோ படி மாவலி பால் மூவடி கேட்டு மூதண்டம் கூட முகடு முட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே. முருகப்பெருமானுடைய அந்த சிற்றடிகள் 3 இடத்திலே பட்டதாம். தாவடி ஓட்டும் மயிலிலும், அந்த மயில் மேலே ஏறி உட்காரையில அவருடைய சிற்றடி எங்கே பட்டதாம். தேவர் தலையிலும், தேவர் தலையில தன்னுடைய திருவடி வைத்தாராம். என் பா அடி ஏட்டிலும் பட்டதன்றோ, இப்போ என்னுடைய பா அடி ஏட்டிலே பட்டதன்றோ, என்னுடைய திருப்புகழ் ஏடுகளிலே பட்டதன்றோ, என்னுடைய பா ஏடு திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, அந்த ஏடுகளில் அவருடைய திருவடி பட்டதே அப்படின்னு அந்த பெருமையை சொல்றாரு. அப்ப அந்த திருப்புகழ் ஏன் நம்ம தித்திக்கும் திருப்புகழ் அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை சிந்தித்து பார்க்கிறோம். ஏன்னா பேரு அவர் வச்சாரு, முதல் அடி அவர் எடுத்து கொடுத்தாரு, அந்த அருணகிரிநாதருடைய ஏடுகள்ல அவருடைய திருவடி பட்டிருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது அது தித்திக்கும் திருப்புகழா இல்லாம வேற எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ இன்னைக்கு இந்த தித்திக்கும் திருப்புகழ் அப்படின்னு நாம நினைக்கும் போது கிட்டத்தட்ட 16,000 திருப்புகழ் அவர் பாடியிருக்கார். நாமெல்லாம் செய்த புண்ணியம் நமக்கு கிடைத்தது 1300 சொச்ச பாடல்கள் தான். இன்னைக்கு அதில் இருக்கக்கூடிய அவர் முதலே முத்து முத்தாய் அருளிய அந்த முத்தை தரு அப்படிங்கிற அந்த திருப்புகளை தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து. என்ன அப்படின்னா முத்து முத்தாய் பாடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கடல் மடை திறந்த வெள்ளம் போல அந்த முதல் திருப்புகளை அருணகிரிநாதர் பாடுகிறார். முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதோ. முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதோ. முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் 30 மூவர்க்க தமரரும் அடிப்பேன. 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய
ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பயிர விதி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பபுரிக்கு திரிகடக என போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முது கூகை கொற்பொற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து புறவல பெருமாளே 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 என்று அந்த கடல் மடை திறந்த வெள்ளம் போல அந்த முதல் திருப்புகழை நமக்கு அருளுகிறார் அருணகிரிநாதர். சரி, இந்த முதல் திருப்புகழில் அவர் என்ன விஷயங்களை சொல்கிறார் அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க இருக்கிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா முத்து முத்தாய் பாடு அப்படின்னு சொல்லும்போது முத்தை தரு, அந்த முத்து அப்படிங்கிற அந்த சொல்லுக்கே நாம் ஒரு நாள் பூரா நம்ம பேசலாம். வாரியார் ஐயாலாம் ரொம்ப அழகாக அதை பற்றி சொல்லியிருப்பார். முத்து அப்படின்னு சொல்லும்போது அந்த முத்து அப்படிங்கிறத எடுத்து கொடுக்குறாரு. அந்த முத்து அப்படின்னு என்ன சொல்லும்போது அடி எடுத்து கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா, தமிழ் வேதம் என்று நாம் திருமுறைகளை சொல்கிறோம். தமிழ் வேதம்னு வாரியார் ஐயா திருப்புகளையும் சொல்லுவார். அப்போ அந்த தமிழ் வேதம் அப்படி எப்படி நமக்கு வேதம் ஓம்கார மந்திரத்திலே தொடங்குகிறதோ, இந்த முத்தைத்தரு அப்படிங்கிற அந்த முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா மு, அதையும் ஓம்காரத்திலே தொடங்குவதாக நமக்கு வாரியார் ஐயா சொல்கிறார். அதனுடைய விளக்கத்தை எப்படி சொல்கிறார் அப்படின்னா, மு அப்படின்னு பார்க்கும்போது தொல்காப்பியத்திலே ஒரு சூத்திரம் இருக்கிறது. அந்த சூத்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, மெய்யின் இயக்கம் அகரமுடு சிவனும் அப்படின்னு சொல்லுது. சிவனும் அப்படின்னு சொல்லும்போது 2 சுழினா கிடையாது, 3 சுழினும். சிவனும், மெய்யின் இயக்கம் அகரமுடு சிவனும். சிவனும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா பொருந்தி வருதல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒவ்வொரு மெய்யெழுத்தும் அதனுடைய இயக்கம் அகர எழுத்தோட இணைந்து தான் வரும்னு சொல்றாரு. மெய்யெழுத்து உயிரோட இணைந்து வரும்னு சொல்லலை, உயிரெழுத்தோடன்னு சொல்லலை, அகரத்தோடு இணைந்து வரும்னு சொல்றாரு. அப்போ இந்த மூ அப்படிங்கிற நாம அந்த எழுத்தை மட்டும் எடுத்துட்டோம்னா, மூவை நாம எப்படி பிரிப்போம்? இந்த தமிழ் இலக்கணத்துக்குள்ள நம்ம போறோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம், இம் அப்படிங்கிற அந்த மெய்யெழுத்தும் அதோட ஊனா அப்படிங்கிற அந்த உயிரெழுத்தும் சேரும்போது மூ வருது. ஆனா தொல்காப்பிய சூத்திரம் நமக்கு என்ன சொல்லுது, எங்கெல்லாம் ஒரு மெய்யெழுத்து வருகிறதோ அதிலே அகரம் அதோடு அடங்கியது, அகரத்தோடு அது பொருந்திதான் வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி எடுக்கும்போது இந்த சொல்ல நாம பிரித்தோமே ஆனால், மன்னிக்கணும், இந்த எழுத்தை நாம பிரித்தோமே ஆனால் முத்துங்கிறதுல மு, அப்ப இம் ஊனா டிஃபால்ட்டா ஒரு அகரமும் வந்துருது. அப்ப இம்மு ஊ ஆ. இப்போ இதை அப்படியே திருப்பி நாம போடுறோம். ஆவண்ணா ஊவண்ணா இம். அதை நாம சேர்த்து சொல்லும்போது ஔம்னு சொல்லும்போது அந்த ஓம்காரம் என்றது வருகிறது. அப்ப நம்ம தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்புகள் ஆன அந்த முதல் திருப்புகள்ல அந்த முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓம்காரமாக நமக்கு தொடங்குகிறது என்று வாரியார் ஐயா ரொம்ப அழகா அந்த விளக்கத்தை சொல்லுவார். அப்படி அது முத்து அப்படிங்கிற அந்த ஒரு முதல் எழுத்துக்கே நாம் அந்த விளக்கத்தை பார்க்கிறோம். அடுத்து முத்து முத்தாய் பாடு அப்படின்னு சொல்லும்போது நாம வரலாற்றிலே பார்க்கும்போது அவருடைய அம்மையாரின் பெயர் முத்தம்மையார் என்றும் நமக்கு தெரிகிறது. அருணகிரிநாதருடைய அம்மையார். அப்ப தன்னுடைய தாயை வணங்குவது போல அந்த முத்தை தரு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். அதே நேரத்தில் உமை அம்மைக்கு முத்தாய் வாய்த்த அந்த முருக குழந்தை, அந்த குருநாத குழந்தையை சொல்வதாக, உமை அம்மைக்கு முத்து போன்று வாய்த்த அந்த முருகனின் புகழை சொல்வதனால் அது முத்து என்று தொடங்குகிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல அந்த முத்து நவரத்னங்களிலே இயற்கையிலே ஒளி பொருந்தியது முத்து ஒன்று தான். வேற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்க பட்டை தீட்டினீங்கன்னா தான் அது ஜொலிக்கும். ஆனால் அந்த முத்து இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இயற்கையிலே ஒரு ஒளி இருக்கிறது. அந்த முத்து அப்படிங்கிறது ஏன்னா எப்படின்னா, அதுக்கு சாணம் பிடிக்கவே தேவையில்லை. இப்போ சிப்பியில இருந்து அது அப்படியே விடுபட்டு எப்படி வருகிறதோ அதுபோல நாம் எல்லாம் இந்த பிறவியிலே பந்தபாசத்திலே இருந்து வெளிவந்தா நாம் என்ன சொல்றோம், முத்தி பெற்றவர்கள், சீவன் முத்தர்கள் என்று சொல்றோம். அதனால அந்த முத்து அப்படின்னு அந்த முத்துங்கிற அந்த இதுக்கே உரையாசிரியர்கள் நமக்கு எவ்வளவோ அருமையான விளக்கங்களை கொடுத்துக்கிறார். ஆக
முத்தை தரு பத்தி திருநகை. அப்படி முத்தை தரு பத்தி திருநகை. தரு அப்படின்னா முத்து போன்ற ஒரு பத்தி திருநகையை உடைய அத்தி அப்படிங்கிறார். முத்தை தரு பத்தி திருநகை, அழகான அந்த புன் சிரிப்பை, பத்தி அழகாக உள்ள புன் சிரிப்பை, பத்தி திருநகை அத்தி அப்படிங்கிறார். அத்தி என்றால் யானை என்ற ஒரு பொருள் உண்டு. அத்திங்கிறது யானை. இப்போ தேவயானை உடைய அந்த இதை நம்ம பார்த்தோம்னா ஐராவதம் அப்படிங்கிற அந்த இந்திரனுடைய யானை தான் அவளை வளர்த்து வருகிறது, தேவ கன்னிகை. அதனால தான் அவளுக்கு தேவயானை என்ற ஒரு பெயர். அப்போ இந்த இடத்துல அவர் அத்தி என்ற யானையை சொல்லும்போது தேவயானையை குறிக்கிறார். அவர் திருப்புகழ் முதல்ல தேவயானையை சொல்லித்தான் தொடங்குது. முத்தை தருபத்தி திருநகை அத்தி. அப்படிப்பட்ட தேவயானை, முத்து போன்ற அந்த புன்னகையை தரக்கூடிய அந்த புன்னகையை உடைய அந்த தேவயானை. முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கு, அப்படிப்பட்ட தேவயானைக்கு, அத்திக்கு இறை, அப்படிப்பட்ட தேவயானைக்கு இறைவனாக, அத்திக்கிரை சத்தி சரவண, அப்படிப்பட்ட தேவயானைக்கு இறைவனாக தலைவனாக விளங்கக்கூடிய சத்தி சரவணா அப்படிங்கிறார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை, சக்தி வேலை தாங்கிய சரவண பொய்கையிலே பிறந்த சத்தி சரவண. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண. முத்திக்கொரு வித்து குருவர என போதும். முத்திக்கு ஒரு வித்து, அதாவது முத்தி என்று சொல்லக்கூடிய அந்த வீடு பேரு, அந்த வீடு பேருக்கு விதை மூல காரணமாக விளங்குபவன் முருகன் என்று சொல்கிறார். முத்திக்கு ஒரு வித்து, அந்த முத்தி அப்படிங்கிற வீடு பேருக்கு விதை போடக்கூடியவனே அந்த முருகப்பெருமான் என்று சொல்கிறார். குரு பர அப்படிங்கிறாருன்னா பரமகுரு. ஏன் பரமகுரு? அந்த பரமனான சிவபெருமானுக்கே குருநாதனாக ஓம்காரத்தை விளக்கிய குருநாத சுவாமி. அதனால பரமகுரு குரு பர அப்படிங்கிறார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கு இறை சத்தி சரவண. முத்திக்குரு வித்து குரு பர. இதோட நிறுத்திக்கணும். அப்ப இப்படி இந்த பெருமையை சொல்லி எனவோதும் முக்கட்பரமர்க்கு, இந்த திருப்புகள்ல அந்த நிறைவுல வரக்கூடிய அந்த வார்த்தையை வந்து தொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பாடல்லையுமே எனவோதும் பெருமாளே அப்படின்னு கடைசியா ஒரு வார்த்தையை எங்கே தொங்கிக் கொண்டிருக்கும், அதை தொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண. முத்தி குருவித்து குருபர, அதோட நிறுத்திக்கிட்டு எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் அப்படின்னு சேர்த்து நாம பொருளை கொண்டு வரணும். எனவோதும் முக்கட்பரமர்க்கு, இப்படியெல்லாம் இந்த பெருமை யார் ஓதுறா? முக்கட்பரமர் ஓதுறாராம். அதாவது சிவபெருமான் 3 கண்ணை உடைய பரமன், முக்கட்பரமன். சந்திரன், சூரியன், அக்னி, இது 3ஐயும் சிவபெருமானுடைய முக்கண்களும், இந்த 3 சுடர்களையும் குறிப்பதாக விளங்குகிறது. அப்படி எனவோதும் முக்கட்பரமர்க்கு, இப்படி ஓதக்கூடிய அந்த முக்கண்ணுடைய பரமர்க்கு, எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து. சுருதியின் முற்பட்டது என்று சொல்லும் போது வேதத்துக்கெல்லாம் முதன்மையாக விளங்கக்கூடியது. சுருதியின் சுருதி என்றால் வேதம். சுருதியின் முற்பட்டது கற்பித்து, ஏன்னா அந்த வேதத்துக்கெல்லாம் விளங்கக்கூடிய முற்பட்டதாக இருக்கக்கூடிய ஓங்காரத்தின் விளக்கத்தை முருகப்பெருமான் தான் சுவாமி மலையிலே சிவபெருமானுக்கு அருளுகிறார். ஆக எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து, கற்பித்திருவரும் அப்படின்னு சேர்ந்து வரும். கற்பித்து இருவரும் 33 சிவபெருமானே முருகப்பெருமானை வணங்கினார் என்று சொல்கிறார். அப்ப இன்னும் 2 பேரையும் சொல்லணும்ல. இருவரும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்ட கற்பித்து, இருவரும் திருமாலும் பிரம்மனும், இருவரும் 33 தமரரும், 30 முக்கோடி அமரர்களும், 33 அமரரும் அடிபேண. இப்படிதான் நம்ம திருப்புகளை உணர்ந்து உணர்ந்து பாடணும். அந்த உணர்ந்து பாடும்போது அது நமக்குள்ளே அந்த அந்த இறைவன் மேல் இருக்கக்கூடிய அந்த பக்தி என்பது கலந்து போகும். அது அந்த ஒவ்வொரு பொருளையும் நினச்சி உருகி சைவ சித்தாந்தத்துக்குள்ளே போனால் இன்னும் நம்ம நிறைவாக அந்த விளக்கங்களை சொல்கிறார்கள் குருமார்கள். இப்போ நம்ம வந்து
முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் 30 முவர்க்க தமரரும் அடிப்பேண. அப்ப முதல் 2 வரியில அவர் என்ன சொல்றாரு? தேவயானை அம்மை அப்படி முத்து போன்ற நகையுடைய தேவயானை அம்மைக்கு இறைவனாக விளங்கக்கூடிய சக்தி சரவணா என்று அவரையே போற்றக்கூடிய முக்கட்பரமரும், அவரை போற்றக்கூடிய பிரம்மனும், அவரை போற்றக்கூடிய திருமாலும் 30 முக்கோடி தேவரும் வணங்கக்கூடிய திருவடியாக முருகப்பெருமானின் திருவடி இருக்கிறது என்றதை இந்த முதல் 2 வரிகளிலே சொல்கிறார். ஆக அதே நேரத்தில் இந்த முக்கண் என்று நாம் சொல்லும்போது சந்திர சூரிய அக்னியை சொல்கிறோம். ஒரு கோணத்தில் நாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய வலது கை திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம், அவருடைய வலது கண் திருத்தொண்டர் புராணம், இடது கண் திருவிளையாடல் புராணம், நெற்றிக் கண் கச்சியப்பர் அருளிய கந்த புராணம் என்றும் சொல்லுவார்கள். அப்படியும் சொல்லுவார்கள் புராணங்களை சிறப்புப்படுத்தி சொல்லும்போது. முக்கட்பரமர் அப்படிங்கிறதுனால நாம் அதை நினைத்து பார்க்கிறோம். அப்போ முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க தமரரும் அடிப்பேண. இப்ப இந்த 3வது 4வது வரியை சற்று நேரம் நாம் தள்ளி வைப்போம். ஏன்னா இப்போ இந்த பாடல்களில் பொருளை நம்ம பார்க்கும்போது சில சமயம் நம்ம கொஞ்சம் மாறி அந்த வரிகளோடு போகணும். அப்போ தான் அந்த கோர்வையாக நமக்கு அந்த வரிகள் புரியும். இப்போ முதல் 2 வரி நம்ம பார்த்தோம். இப்போ 3, 4 கொஞ்சம் நேரம் தற்காலிகமாக தள்ளி வைப்போம். இப்போ 5, 6, 7, 8 வரைக்கும் நம்ம இப்போ போவோம். அந்த 5, 6, 7, 8 வரியில் என்ன சொல்கிறாரு? முருகப்பெருமான் அந்த சூரர்களை வதைக்கக்கூடிய அந்த போர்க்களம் எப்படிப்பட்டதாக காட்சி அளிக்கிறது என்பதை நம் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிறார். இந்த போர்க்கள காட்சியை இவர் நிறைய திருப்புகளில் சொல்லியிருப்பார். சினத்தவர் முடிக்கும் அப்படிங்கிற ஒரு திருத்தணி திருப்புகளில் கூட சொல்லியிருப்பார். இதில் என்னன்னா, அதில் ரொம்ப அருமையாக அந்த சொற்களை, அந்த எழுத்துக்களை அவர் கையாண்டிருப்பார். ஒரு போர்க்களத்தை சொல்லும்போது அவருக்கே உரிய சந்தம், அவருக்கே உரிய வாணியிலே சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவிதி கொற்க நடிக்க கழுகொடு கழுதாட. இப்ப என்ன சொல்றாரு? இந்த இடத்துல அந்த போர்க்களத்துல காளி, பேய்கள், கழுகுகள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறதாம். அப்படிப்பட்ட ஒரு போர்க்களமாக அது விளங்கு. யார்? காளி, பேய்கள், கழுகு 3 ஆடிக்கொண்டிருக்கிறதாம். அவ்வளவு ஒரு அசுரர்களை வதம் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு? தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி, அது வரைக்கும் வச்சுக்கோம். பைரவிங்கிறவள் காளி. காளி அங்கே நர்த்தனம் ஆடிக்கொண்டிருக்கிறாள். தித்தித்தைய ஒத்த பரிபுர, அப்ப தித்தித்தை 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 என்ற ஒலிக்கு இசைந்தவாறு, தித்தித்தைய ஒத்தனா அந்த ஒலிக்கு இசைந்தவாறு பரிபுர நிறுத்த பதம். பரிபுர அப்படின்னா சிலம்பு அணிந்த என்று பொருள். பரிபுர நிறுத்தப்பதம் வைத்து, நிறுத்தப்பதம் வைத்து பைரவி. நிறுத்தப்பதம் என்று சொல்லும்போது நிறுத்த என்றால் நடனம், நிறுத்தப்பதம் வைத்து பைரவி அப்படிங்கிறார். அப்ப நிறுத்தப்பதம்னா நடனமாடும் திருவடிகளை வைத்து பைரவி ஆகிய காளி ஆடிக்கொண்டிருக்கிறாள். தித்தித்தைய 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 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாளத்துக்கு ஒத்தவாறு பரிபுர நிறுத்த, பரிபுரம்னா சிலம்பணிந்த கால்களை உடைய நிறுத்த பதம், நடனமாடக்கூடிய பதங்களை வைத்து அங்கே பைரவி ஆடிக்கொண்டிருக்கிறாள். தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க. திக்கொட்க நடிக்க என்று சொல்லும்போது இந்த இடத்திலே திக்கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட. என்னன்னா, கழுகு என்று சொல்லும்போது நம்ம கழுகு பறவையை சொல்றோம். கழுது அப்படின்னு சொல்லும்போது பேய்களும் ஆடிக்கொண்டிருக்கின்றன. ஆக பைரவியாகிய காளி, கழுகு என்ற கழுகு அந்த பறவை, கழுது என்ற பேய்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறதாம். தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க. நடிக்கனா நடனமாட, கூத்து செய்ய. நடிக்க கழுகொடு கழுதாட. திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகுதோ சித்திரப்பவுரிக்கு திரிகடக என போத. அந்த இடத்துல என்ன சொல்றாரு? திக்கு பரியட்ட பைரவர், அஷ்ட திக்குகளையும் பரிபாலனம் செய்யக்கூடிய அஷ்ட பைரவரை சொல்கிறார்.
அஷ்டதிக் பாலகர்கள் என்று நாம் சொல்லுவோம். என்ன அப்படின்னா இந்த 8 திசைகளையும் காக்கக்கூடிய பாலகர்கள் அஷ்டதிக் பாலகர்கள், அஷ்ட பைரவர்கள். அப்படின்னா வடக்க பார்த்தீங்கன்னா குபேரன் காத்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் தெற்க வந்து யமன், கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்திரன் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா வருணன். இது 4. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வடகிழக்கு ஈசானன், அதே மாதிரி இங்கே வட தெற்கு அப்படின்னா அக்னி. அதே நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வட மேற்கு வாயு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வந்து நிருதி. ஆக இந்த அஷ்ட பைரவர்களும் திக்கு பரி அட்ட பைரவர், பரினா பரிபாலனம் செய்யக்கூடிய, காத்து கொண்டிருக்கக்கூடிய. திக்கு பரி அட்ட பைரவர், திக்கு பரி அட்ட பைரவர், தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு. அப்ப திக்கு பரி அட்ட பைரவர் பரிபாலனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக எனவோத. அப்ப 8 திக்குகளையும் தாங்கி உலகத்தை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அஷ்டதிக் பைரவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த காளி, இந்த கழுகு, இந்த பேய்கள் எல்லாம் ஆடுவதற்கு அவர்கள் தாளம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படி தாளம் போட்டு கொண்டிருக்கிறார்கள்? தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கோர்க்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரிகட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பௌரிக்கு திரிகடக என ஓத பாடுறாங்க. சித்திரப்பௌரி என்றால் அழகான கூத்து. ஆக காளி, அந்த கழுகு, அந்த பேய்கள் ஆடக்கூடிய சித்திரப்பௌரி என்ற சித்திரம்னா அழகு, சித்திரப்பௌரினா அந்த அழகான கூத்துக்கு அட்டதிக் பைரவர்கள் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திரிகடக இப்படின்னு கூத்து தாளத்தை போட்டு பாடுகிறார்களாம். ஆக அந்த போர்க்களம் எப்படி இருக்கிறது என்பதை நம் கண் முன்னாடி நிறுத்துகிறார். தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பனம் வைத்து பைரவி திக்கோர்க்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பபுரிக்கு திரிகடக என போத. அப்ப ஆடுறதுக்கு இப்படி தாளம் போட்டு அஷ்டதிக் பாலகர்கள் பாடுறாங்க. அடுத்து என்ன சொல்றாரு? கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியன முதுகூகை. முதுகூகை அப்படின்னா முதிர்ந்த கோட்டான். இந்த கோட்டான் வந்து அந்த போர்க்களத்தில் முதிர்ந்த ஒரு வயதான கோட்டான் வந்து கத்தி கொண்டு இருக்கிறதாம். அது எப்படி கத்துது? ஊளையிடுற மாதிரி கத்தி கொண்டு இருக்கிறதாம். முதுகூகை என்றால் முதிர்ந்த கூகை என்றால் முதிர்ந்த கோட்டான். அது எப்படி கத்துதாம்? கொத்துப்பறை கொத்துப்பறை கொட்ட. கொத்துப்பறை கொட்ட அப்படின்னா பறை வந்து கொத்து கொத்தாக சேர்ந்து கொட்டக்கூடிய களமிசை. களம்னா அந்த போர்க்களம், களமிசைனா அந்த களத்தினிடையே அப்படின்னு அர்த்தம். இந்த களமிசை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம் அந்த காலத்தில். இப்போ அந்த சொல் இல்லை. அந்த களமிசைனா அந்த களத்துக்கிடையே அப்படின்னு அர்த்தம். அப்போ கொத்துப்பறை கொட்ட, கொத்துப்பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தை புதை புக்கு பிடியன முதுகூகை. இப்படி அந்த பறையெல்லாம் அந்த களமிசை இப்படி ஒலித்து கொண்டிருக்கையில் அந்த முதிர்ந்த கோட்டான் என்ன கத்துதான்? குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு அப்படின்னு அது கத்துதான். எப்படின்னா குக்கு குகு குக்கு குகு குகு குத்து புதை புக்கு பிடி. எப்படின்னா முருகப்பெருமான் சண்டை போடுறாரு. குத்து புதை புக்கு பிடி. புக்கு பிடினா அந்த உடம்புக்குள்ளே புகுந்து உயிரை பிடி. புக்கு பிடி. குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி. குத்தி புதை, குத்தி புதை புக்கு பிடி. உடம்புக்குள்ளே நுழைந்து அந்த உயிரை பிடித்து கொண்டு வா என்று அந்த கோட்டான்கள் கத்துகின்றதாம். எவ்வளவு அழகா பாருங்களேன். ஆங்கிலத்தில் சவுண்ட் எக்கோயிங் சென்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது எப்படின்னா ஒன்றை சொல்லக்கூடிய விதத்திலே அதுக்கு தகுந்த அந்த எழுத்துக்களை போட்டு சொல்லுவது. ஏன்னா திருப்புகளுடைய சிறப்பே அதுதான். என்ன அப்படின்னா, அதாவது இப்ப தேவாரத்தை நாம எடுத்துக்கிட்டோம்னா, தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கள்வன் ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய புறமாபுரம் மேவிய பெம்மானிவனல்ரே
தோடுடைய, காடுடைய, பீடுடைய இப்படிலாம் சொல்லும்போது எதுகை மோனையோட பாடியிருப்பார்கள் திருஞான சம்பந்தமூர்த்தி. அப்படி அதெல்லாம் எதுகை மோனையெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் திருப்புகளுடைய சிறப்பு என்ன தெரியுமா? ஓசை, தமிழிலே இருக்கக்கூடிய ஓசை. நம்ம என்ன சொல்கிறோம்? வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று சொல்கிறோம் தமிழில். கசட தபர வல்லினம், ஞங்கன நமன மெல்லினம், எரள வளல இடையினம் என்று நாம் சொல்கிறோம். இப்போ அருணகிரிநாதருடைய இந்த திருப்புகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு பாடலில் வல்லினமை வந்துச்சுன்னா அந்த பாடல் ஃபுல்லாக வல்லினமை தான் வரும். இப்போ இந்த முத்தைத்தர் எடுத்து பாருங்க, புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் வீட்டில் போய் எடுத்து பாருங்க. இக்கு, இத்து, இட்டு, இப்பு, இரு தான் இருக்கும். கசட தபர தான் இருக்கும். முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவரை என போதும் எல்லாம் இத்து. முக்கட்பரமர்க்கு பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரு முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேண. அப்போ ஒரு பாடலில் வல்லினமை வந்துச்சுன்னா வல்லினமையே தான் வரும். இப்போ இந்த ஓசை என்ன சிறப்பு? இந்த பாடலில் போர்க்களத்தை சொல்கிறார், ஆக்ரோஷமாக சொல்கிறார். அப்போ அது எல்லாம் வல்லினமை. இது ஒரு மெல்லினமை பாடல் எடுத்துக்கோங்க. அதே அந்த மெல்லினமை பாடல் எடுத்தால் அதாவது இந்த பாடல் ஒன்று வரும் திருச்செந்தூரில். இதில் கூட சந்தனம் திமிர்ந்தணைந்து குங்குமம் கடம்பிலங்கு அந்த பாடல் எடுத்துட்டிங்கன்னா அது சிக்கல் நினைக்கிறேன், சிக்கலில் வரக்கூடிய திருப்புகள். அதில் சந்தனம் திமிர்ந்தணைந்து குங்குமம் எல்லாம் மெல்லினமை. இந்த பாடலே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தண்டையணி வெண்டையும் கிண்கிணி சதங்கையும் அது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் குழந்தையாக ஆடக்கூடிய ஆடலை போற்றக்கூடிய பாடல். அப்படி கொஞ்சி அவர் ஆடுறாராம். அது ஃபுல்லாக மெல்லினமையே வரும். அப்போ திருப்புகளுடைய சிறப்பு என்னன்னா இந்த ஓசை. அப்போ ஒரு வல்லினமை வந்தால் வல்லினமையே தான் அருணகிரிநாதர் கையாண்டிருப்பார். மெல்லினமைனா மெல்லினமையே தான் கையாண்டிருப்பார். இடையினம்னா இடையினை. அப்படி அந்த ஓசைக்கு சிறப்பு கொடுத்து வந்தது தான் இந்த திருப்புகள். இது ஒரு அருணகிரிநாதர் தமிழில் செய்த ஒரு பெரிய புரட்சி என்று சொல்லலாம். எல்லாரும் அந்த ஒரு அதாவது ஸ்ருதியோடு லயபாவ ஸ்வரராக ஞானம் சரஸ்வதி மாதாவுன் வீணையில் எழும் நாதம் கலைவாணி நின் கருணை தேன்மழையே விளையாடும் என் நாவில் செந்தமிழே. அதில் ஸ்ருதியோடு லயபாவம், ஸ்ருதி லயம் அப்படிங்கிறது இசைக்கு ரொம்ப ஆதாரமானது. இப்போ ஸ்ருதிங்கிறது அந்த இசையை சொல்கிறது, லயம்ங்கிறது அந்த தாளத்தை சொல்கிறது. அந்த தாளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தது இந்த திருப்புகள். அது சந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்தது இந்த திருப்புகள். இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா, அந்த ஆங்கிலத்தில் சவுண்ட் எக்கோயிங் சென்ஸ் என்ன அப்படின்னா, முருகப்பெருமான் மென்மையாக குழந்தை போல ஆடுகிறார் என்ற மென்மையை குறிப்பதற்காக மெல்லினமையே சொல்லியிருப்பார். அதுதான் அந்த சவுண்ட் எக்கோயிங் சென்ஸ். சொல்ல வர அர்த்தத்தை உபயோகிக்கக்கூடிய எழுத்துக்களாலே சொல்லக்கூடியது அந்த சவுண்ட் எக்கோயிங் சென்ஸ் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை முக்கு பிடி என முதுகூகை. ஒரு கோட்டான் கத்துது, போய் குத்து பொத, அவன் உயிரை போய் உள்ள புகுந்து பிடி, பறை கொட்டுது அப்படின்னா எல்லாம் வல்லினமை. கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை அப்படிங்கிறார். இப்போ அந்த போர்க்களத்தை அழகா சொல்றார். அப்போ அந்த இடத்துல காளி ஆடிக்கொண்டிருக்கிறாள், நிறுத்தப்பதம் வைத்து பைரவி ஆடிக்கொண்டிருக்கிறாள். கழுகாட கழுதாட, கழுகுகள் ஆடுது, பேய்களாகிய கழுதுகள் ஆடுது. ஆடும்போது இதுக்கு அஷ்டதிக் பைரவர்கள் என்ன சொல்றாங்க? திரிகடக என ஓத தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு திரிகடக என்ற தாளங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். முதிர்ந்த கோட்டான் ஆகியது குத்து புதை புக்கு பிடி என குக்கு குகு குக்கு குகு குகு என்று உயிரை போய் பிடித்து கொண்டு வா, உடம்பில் இருக்க உயிரை தட்டி தூக்கு எடு, குத்து புதை என்று கத்திக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு போர்க்களத்தை சொல்கிறார். அடுத்து சொல்றார், கொட்பொற்றள நட்பற்ற உணரை வெட்டி பலிகிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. கொட்பொற்று எழ அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, சுழன்று மேலே எழ, கொட்பு ஒற்று எழ, சுழன்று மேலே எழுகின்றார்களாம். யாரு? சூரர்கள். கொட்பொற்று எழ அவுணர், கொட்பொற்றெழ நட்பற்ற
அவுணரை, கொட்பொற்றெழ நட்பற்ற உணரை அப்படிதான் வரும். அப்ப அதை பிரித்தோம்னா கொட்பு ஒற்று எழ நட்பற்ற அவுணரை, நட்பற்ற அவுணர் அப்படிங்கிறார். நட்பை பாராட்ட தெரியாத அசுரர்கள். ஏன்னா இந்த முருகப்பெருமானுடைய அப்பா தானே, சிவபெருமான் தானே இவங்களுக்கு எல்லா வரத்தையும் கொடுத்தாரு. அப்படி வரத்தை கொடுத்த அவருடைய மகனுக்கு இவர் நட்பு பாராட்டாம இவர் என்ன செய்யறாரு, சண்டைக்கு போறாரு என்பதை சொல்வதற்காக கொட்பொற்றெழ அப்படி சுழன்று எழக்கூடிய நட்பற்ற அவுணரை, கொட்பொற்றெழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு, வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து. குலகிரி என்று சொல்லும் போது சூரர் குலத்துக்கே மலையாக விளங்கிய, கிரி என்றால் மலை, குலகிரி அந்த குலத்துக்கே மலையாக விளங்கிய கிரௌஞ்ச மலையை சொல்கிறார். கொட்பொற்றெழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு, அவர்களை வெட்டி பலியிட்டு, வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட. அப்ப சூரர் குலத்துக்கே மலையாக கிரியாக விளங்கக்கூடிய கிரௌஞ்ச மலையை குத்துப்பட பிளந்தார் என்று சொல்கிறார். கொட்பொற்றெழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட. குலகிரி குத்துப்பட, அந்த குலகிரியை நாம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த கிரௌஞ்ச மலை எப்படி, கிரௌஞ்சன் என்பவன் ஒரு அரக்கன். அவன் அன்றில் பறவை வடிவத்தை எடுக்கக்கூடிய ஒரு அரக்கன். அவன் யார் அப்படின்னா தாரகாசுரனுக்கு, அந்த அசுரர்களில் 3 பேர்களில் தாரகாசுரனுக்கு மிக துணையாக நிற்கக்கூடியவன். இவன் என்ன செய்தான், ஒரு சமயம் என்னன்னா மாயம் செய்து என்ன வடிவத்தை வேணாலும் எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இவனுக்கு இருந்தது. அப்ப ஒரு சமயம் என்ன செய்யறான், மாயம் செய்து ஒரு மலையினுடைய வடிவத்தை எடுக்கிறான், கிரௌஞ்சன். அதனாலதான் கிரௌஞ்ச மலை. அந்த நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா, வீரபாகு, அதாவது முருகப்பெருமானுடைய படையிலே இருந்த வீரபாகு தன்னுடைய 8 சகோதரர்களையும் வீரர்களையும் கூட்டிக் கொண்டு வந்துறார். அந்த மலையில மயங்கி விழுந்துருவாங்க இவங்க எல்லாருமே. ஏன்னா அந்த கிரௌஞ்சன் அந்த மாதிரி ஒரு மாயத்தை செய்து விடுவான். அப்ப அந்த நேரத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கே வரக்கூடிய மாயம் செய்து மறைந்த போது ஒரு சமயம் அகத்தியர் வந்திருப்பார் அந்த மலைக்குள்ள. அப்ப அந்த அகத்தியர் கொடுக்கக்கூடிய சாபம் என்ன அப்படின்னா, நீ இந்த மலையாவே இரு, உன்னைய முருகப்பெருமானுடைய வேல் தகர்க்கும் என்ற சாபத்தை அகத்தியர் வழங்குவார். அதனாலதான் அந்த கிரௌஞ்சன் பல வடிவத்தை எடுக்கக்கூடியவன், அந்த மலை வடிவத்தை எடுத்தவன் மலையாவே இருப்பான். அதனாலதான் அது அசுரர்களுக்கு குலகிரியாக இருக்கும், கிரௌஞ்ச மலை. அப்ப என்ன சொல்றார், கொட்பொற்றெழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட. அப்படிப்பட்ட குலத்துக்கே மலையாகிய அந்த கிரௌஞ்ச மலை குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. ஒத்து பொறவல அப்படின்னா, பொறவல அப்படின்னா போரை புரியக்கூடிய வல்லமை மிக்க பொறவல. ஆனா ஒத்து பொறவல, ஒத்து போறதுன்னா என்ன, சமாதானமா போறது. ஒத்து பொறவல அப்படின்னா அறநெறியிலே, அறத்தின் வழியிலே போரை செய்யக்கூடிய வலிமை மிக்க பெருமானாகிய முருகப்பெருமானே என்று அந்த திருப்புகளை நிறைவு செய்கிறார். எப்படி சொல்றாரு, கொட்பொற்றெழ நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே. சுழன்று சுழன்று மேலே எழக்கூடிய நட்பு பாராட்ட தெரியாத அசுரர்களை, கிரௌஞ்ச மலையை பிளந்து அப்படிப்பட்ட அசுரர்களை பலியிட்டு கிரௌஞ்ச மலையையும் தன்னுடைய வேலினால் தகர்த்து அப்படி அறவழியிலே போர் செய்யக்கூடிய வல்லமை பொருந்திய பெருமானாகிய முருகப்பெருமானே என்று அந்த நிறைவு வரியிலே முடிக்கிறார். இப்போ நம்ம 8 வரையும் பார்த்துட்டோமா? 8 வரையும் பார்த்துட்டோமா? நீங்கள்லாம் முழிச்சிருக்கீங்களா, தூங்குறீங்களா? 8 வரையும் பார்த்துட்டோமா? நம்ம எந்தெந்த வரி பார்த்தோம்? விட்டுட்டு 5, 6, 7, 8 பார்த்தோம் இல்லையா? அப்போ 3, 4 இன்னும் நம்ம பார்க்கல. ஆக இப்போ முதல்ல இந்த 1, 2, 5, 6, 7 என்ன சொல்றாரு? முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவண முத்தி கொருவித்து குருவர என போதும் முத்து போன்ற அப்படிப்பட்ட ஒரு அழகிய புன்னகையை உடைய அத்தியாகிய தெய்வ யானைக்கு சக்தி சரவணனாக தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானே, இப்படியெல்லாம் போற்றக்கூடிய முக்கட்பரமனாகிய சிவபெருமான், இப்படியெல்லாம் வணங்கக்கூடிய பிரம்மா, திருமால், 33 தேவர்களும் உன்னுடைய அடியை பேணுகிறார்கள். அப்படிப்பட்ட முருகப்பெருமானே. அது அங்கே உள்ளது. கீழே உள்ளது என்ன?
தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்தப்பதம் வைத்து பைரவி திக்கொர்க்க நடிக்க கழுகொடு கழுதாட. பைரவி அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறாள், கழுகுகள் ஆடிக்கொண்டிருக்கின்றன, பேய்களாகிய கழுதுகளும் ஆடிக்கொண்டிருக்கின்றன. இந்த ஆடக்கூடிய இந்த அழகான நிறுத்தப்பதம் வைத்து ஆடக்கூடிய இந்த ஆட்டத்துக்கு திக்குப்பரி எட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பபுரிக்கு திரிகடக என போத. அப்படிப்பட்ட ஒரு ஆட்டத்துக்கு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பபுரிக்கு திரிகடக என்ற தாளத்தை சொல்லக்கூடிய அஷ்ட திக்குகளையும் பரிபாலனம் செய்யக்கூடிய அஷ்டதிக் பாலகர்களே அப்படின்னு சொல்லிட்டு கொத்துப்பறை கொட்டக்களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகூகை. முதிர்ந்த கோட்டான் என்ன சொல்கிறது? குத்து புதை புக்கு பிடி என குக்கு குகு குக்கு குகு என்று அது ஒரு பக்கம் கத்தி கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழலிலே சுழன்று சுழன்று முருகப்பெருமானோடு சண்டை போட வரக்கூடிய அந்த அசுரர்கள், எப்படிப்பட்ட அசுரர்கள்? நட்பே பாராட்ட தெரியாத அசுரர்களை வெட்டி பலியிட்ட முருகப்பெருமானே, கிரௌஞ்ச மலையை உன்னுடைய வேலால் தகர்த்து எரிந்து அறவழியிலே போர் செய்யக்கூடிய முருகப்பெருமானே என்று சொல்கிறார். இதுதான் 1, 2, 5, 6, 7, 8. இப்போ 3, 4 அப்படிங்கிறதுக்கு வரோம். 3, 4ல் அந்த இடத்துல அருணகிரிநாதர் நம்மளுடைய 2 பெரிய இதிகாசங்களையே கொண்டு வந்து வைக்கிறார். நம்மளுடைய 2 பெரிய இதிகாசங்கள் என்ன? நம்மளுடைய இதிகாசங்கள் என்ன? நம்ம மரபுல உண்டான இதிகாசங்கள் என்ன? இதிகாசங்கள் ராமாயணம், மகாபாரதம், அது 2ஐயும் கொண்டு வந்து அந்த ஒரே வரியில வைக்கிறார் அருணகிரிநாதர். எப்படி வைக்கிறாரு? எந்த இடத்துல வைக்கிறாரு? 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. 2 இதிகாசங்களை வைப்பாரு. திருமாலுடைய 3 அவதாரங்களையும் ஒரே வரியில கொண்டு வந்து வைக்கிறாரு. எவ்வளவு விஷயம் அந்த முதல் திருப்புகள்ல. ஒரே வரியில 3 அவதாரத்தை சொல்றாரு. இந்த ஒரே வரியில 2 இதிகாசங்கள்ல வரக்கூடிய நிகழ்ச்சிகளை சொல்றாரு. என்ன சொல்றாரு? 10 தலை தத்த கணைதொடு. 10 தலை யாருக்கு? ராவணனுக்கு. ராவணனுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது தெரியுமா? ராவனுடைய உண்மையான பெயர் வந்து தசக்ரீவன். கிரீவன் அப்படின்னா, கிரீவம்னா கழுத்து, தசகிரீவன்னா 10 கழுத்து உடையவன். அதனாலதான் சுக்ரீவன். ரீவன்னா கழுத்து, சுக்ரீவன்னா அழகான கழுத்தை உடையவன் அர்த்தம். இப்போ தசக்ரீவன் அப்படிங்கிறது தான் அவனுடைய பெயர். ராவணன்கிற பெயர் ஏன் வந்தது ராவணனுக்கு? ராவணன் என்ன செய்கிறானா, தன்னுடைய அதாவது தசக்ரீவன், ராவணன் இல்லை, அப்போ ராவணன் இல்லை, புஷ்பக விமானத்தில் அப்படியே வலம் வந்துக்கிட்டு இருக்கப்போ, அப்படி வலம் வந்துட்டு இருக்கையில் கைலாய மலை இருக்குமோ. இப்போ ஐயோ கைலாய மலை தான் நின்றுவான். அப்போ அந்த இடத்துல பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கு கைலாய மலை. அவன் வர வழியில் நின்னோடனே நந்தியம் பெருமான் அங்கே வந்து, உலகத்தை காக்கக்கூடிய கைலாயநாதர் இருக்கக்கூடிய இடம் இது, கோள்கள் எல்லாம் சுற்றி கொண்டு வந்திருக்கின்றன, நீ அந்த பக்கமாக போ அப்படின்னு சொல்லுவாரான் நந்தியம் பெருமான். அப்போ ராவணன் சொல்லுவானா, குரங்கு மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு நீ எனக்கு அறிவுரை சொல்கிறியான்னு கேட்பானா. அப்போ நந்தியம் பெருமான் சாபம் கொடுப்பாரா, நீ என்ன குரங்குன்னு சொல்கிறியா, இந்த குரங்குனால தான் உன்னுடைய நாடும் நகரமும் அழியும்னு சொல்லுவானாம். அதனால தான் பின்னாடி ஆஞ்சநேயர் வந்து அந்த இலங்கையை அழிக்கிறார். அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அப்போ கைலாய மலை வந்த உடனே என்ன ஆகிடும்னா, அந்த கைலாய மலையை வந்து அப்படியே அவன் தகர்க்க முயற்சிக்கும் போது சிவபெருமான் என்ன செய்கிறாரு, தன்னுடைய காலிலே திருவடியிலே இருக்கக்கூடிய விரலில் இப்படி ஊணுவார். ஊனும்போது அப்படியே அவன் உடல் உறுப்புகள் எல்லாம் அப்படி வலித்து ஒரு நிலை குலைந்து அந்த வலி தாங்க முடியாமல் ரோதனம் செய்வானாம். பல காலங்களுக்கு அழுவானா, அப்படியே பல காலங்களுக்கு ரோதனம் செய்ததால் அவனுக்கு ராவணன் என்ற பெயர். இப்போ ரோதனம் செய்வானாம். அப்படி ரோதனம் செஞ்சிருக்கையில் தான் யார், நம்மளுடைய வாகீசர் ஆகிய திருநாவுக்கரசர் வந்து சொல்லுவார், அவருக்கு சிவபெருமான் வந்து ரொம்ப அவருக்கு பிடிச்சது இசை, நீ அவரை இசையினால் வழிபடு, உனக்கு வழி கிடைக்கும்னு சொல்லும்போது தான் இவன் என்ன செய்கிறான், இசைக்கு வீணை இருக்காது, 10 தலையில் ஒரு தலையை எடுத்து வைப்பான், தன்னுடைய கையை எடுத்து வைப்பான், ஒரு இதுவாக வச்சு வீணையை வீட்டி சிவபெருமானை நோக்கி பாடினதுனால தான் எம்பெருமான் அவனுக்கு அருள் புரிவார். இந்த யோசனையை அவர் சொல்லி கொடுத்ததுனால தான் வாகீசர் வந்து திருநாவுக்கரசராக அடுத்து பிறக்கிறார் அப்படிங்கிற ஒரு இதுவும் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக இப்போ இந்த இடத்துல 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி 10 தலை தத்த கணைதொடு. அப்ப 10 தலையும் சிதைந்து போக கணை தொடுத்தவர் யார்?
ராவனுடைய 10 தலையும் சிதைந்து போக ராமபிரான். ஆக ராமாவதாரத்தை சொல்கிறார். 10 தலை தத்த கணைதொடு. தத்த அப்படின்னா சிதறி விழுமாறு. 10 தலை தத்த கணைதொடு ராமாவதாரம் வந்துருச்சு அந்த இடத்துல. 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொருது. அங்கே நிறுத்திக்கணும், ஒரு சொல்லாதீங்க. ஒற்றை கிரி மத்தை பொருது. இந்த இடத்துல என்ன ஒற்றை கிரி, என்ன நடக்குது? பெரிய ஒப்பற்ற மந்திர மலையை மத்தாக்கி வாசுகியை கயிறாக்கி பார்க்கடலை கடைகிறார்கள் தேவர்களும் அசுரர்களும். அப்போ மந்திர மலையை மத்தாக்குறாங்க, மத்து மாதிரி இப்படி மத்து, வாசுகி பாம்பை கயிறாக்குறாங்க. அப்போ அந்த மத்து வந்து ஒரு இடத்துல இப்படி ரொட்டேட் ஆகணும் இல்லையா, அதுக்கு பேஸா நம்ம திருமால் போய் கூர்மாவதாரமாக அந்த இடத்துல கூர்மாவதாரத்தை எடுக்கிறாரு. அப்போ 10 தலை தத்த கணைதோடு ராமாவதாரம். ஒற்றை கிரி, ஒற்றை கிரினா அந்த ஒப்பற்ற மந்திரமலை. ஒற்றை கிரி மத்து, மத்தை பொருது, அந்த மத்து போல வந்த அந்த திருமால். 10 தலை தத்த கணைதோடு ராமாவதாரம். ஒற்றை கிரி மத்தை பொருது, அந்த ஒற்றை கிரியாக மந்திரமலை மத்து போல பொருந்தி நிற்குமாறு. அப்படின்னா என்ன? கூர்மாவதாரம். ஒரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. இப்போ ராமாவதாரம் ராமாயணம். இப்போ ஒரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாகல மகாபாரதத்தை கொண்டு வந்து வைக்கிறார். ஒரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. மகாபாரத போர் நடக்கும் போது 13வது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா அபிமன்யுவை சூழ்ச்சியால் கொன்று விடுவார்கள் கௌரவர்கள். அபிமன்யு யாரு? அர்ஜுனனுடைய மகன். சூழ்ச்சியால கொன்றாங்க. என்னன்னா அர்ஜுனனும் அவனுக்கு தேரோட்டக்கூடிய சாரதியுமாகிய கண்ணபிரானும் அங்கே இல்லாத போது அந்த சிறுவனை கொன்று விடுவார்கள் சூழ்ச்சியால 13வது நாள். அப்போ இதை கேள்விப்பட்டு அர்ஜுனன் மிக வருத்தப்பட்டு இப்படி சூழ்ச்சியால கொன்னது யார் அப்படின்னா சிந்து தேசத்து அரசனான ஜெயத்ரதன் அப்படிங்கிறவன் கொன்றுவான். அப்போ அந்த இடத்துல அர்ஜுனன் வந்து சூளுரைப்பான். என் மகனை சூழ்ச்சியால் கொன்றார்கள். 13வது நாள் சூளுரைக்கிறான். அடுத்த நாள் 14வது நாள் என் மகனை கொன்ற அந்த ஜெயத்ரதனுடைய தலையை நான் எடுப்பேன். எப்பனா அடுத்த நாள் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பே எடுப்பேன். அப்படி எடுக்க முடியலன்னா என்னுடைய உடலை நான் அக்னிக்கு இரையாக்குவேன் என்று சூளுரைக்கிறான் அர்ஜுனன். இப்போ என்ன நடக்கும்? இது கேள்விப்படுவான் ஜெயத்ரதன். அடுத்த நாள் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி கொல்ல போறேன்னு அங்கே சூளுரைச்சிருக்கான். அப்போ இவன் ஜெயத்ரதன் ஓடி ஒளிஞ்சுக்குவான். சூரியன் அஸ்தமனம் ஆகுற வரைக்கும் நம்ம வெளியே வரக்கூடாது, இவன் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு ஒழிஞ்சுப்பான். அப்போ நம்ம கண்ணபிரான் என்ன செய்வார்? சாரதியாச்சே, அவர் தானே இங்கே எல்லாம் போரை நடத்தி கொண்டிருக்கவர். என்ன செய்வார்? ஒரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. பட்ட பகல், அந்த சூரியன் பட்ட பகல்ல தன்னுடைய வட்ட திகிரி, வட்டமாக இருக்கக்கூடிய சக்கராயுதத்தை இப்படி எரிவாராம். அது போய் அந்த சூரியனை மறைத்து இரவு ஆகிவிடும். ஒரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. அப்படி போய் இரவான உடனே என்ன ஆகும்? ஜெயத்ரதன் வெளியே வருவான். இருட்டாயிருச்சு, இனி நம்மளை கொல்ல மாட்டோம். அந்த நேரம் பார்த்து அர்ஜுனனை அம்பை விட சொல்லுவார் கண்ணபிரான். அதுலேயும் ரொம்ப அழகா என்ன செய்வார் கண்ணபிரான்? அதோட நிறுத்த மாட்டார். இந்த ஜெயத்ரதனுடைய அப்பா ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னா விருத்தசத்ரன். அவருக்கு என்ன ஒரு வரம்னா, தன்னுடைய மகனுடைய தலையை வந்து யாராவது யார் கீழே வைக்கிறாங்களோ அவங்களுடைய தலை 100 துண்டா சிதறணும் அப்படிங்கிறது தான் அவர் வாங்கிக்கிட்டு தான். இப்போ கண்ணபிரான் என்ன சொல்லுவார்? நீ ஜெயத்ரதனை அம்பு இது கொன்னா மட்டும் பத்தாது, கொன்னோன்னா அந்த தலை மண்ணில் விழக்கூடாது. அந்த தலையை நீ டைரெக்டாக என்ன பண்ணணும்? உட்கார்ந்துருக்கக்கூடிய தவந்திருக்கக்கூடிய அவங்க அப்பா விருட்சசத்ரன் மடியில் கொண்டு போய் விழற மாதிரி செய். அப்போ அங்கே மடியில் விழுந்தோன்னே இவர் எதிர்ப்பார், என்னடா தலை வந்து. அப்போ இவர் தானே அதை தலையை கீழே தள்ளினதா? அப்போ இவருடைய தலை வந்து வெடிக்கும் 100 துண்டா. அந்த மாதிரி கண்ணபிரான் செய்வார். ஆக இந்த இடத்துல என்ன? ஒரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. அப்படி மகாபாரதத்தை கொண்டு வைக்கிறாரு, கிருஷ்ணாவதாரத்தையும் கொண்டு வைக்கிறார். ஆக 10 தலை தத்த கணைதோடு ராமாவதாரம். ஒற்றை கிரி மத்தை பொருது கூர்மாவதாரம். ஒரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக கிருஷ்ணாவதாரம். 3 அவதாரத்தை சொல்லிட்டாரு. அதே இடத்துல ராமாயணத்தையும் சொல்லி மகாபாரதத்தையும் சொல்லிட்டாரு. இப்படி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு? 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வது ஒரு நாளே. பத்தருக்கு ரதத்தை கடவிய, பத்தனாகிய அர்ஜுனனுக்கு சாரதியாக ரதத்தை கடவிய கண்ணபிரானே. 10 ரதத்தை கடவிய
பச்சை புயல். பச்சை புயல் என்ன? பச்சையான மேகம் போன்ற கண்ணபிரானே. தொண்டரடி பொடியாழ்வார் பாடுறாரே, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கண். அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. அப்ப அந்த இடத்துல பச்சை மாமலை போல், அப்படி இந்த இடத்துல பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல், அந்த பச்சை போன்ற மேகம் போன்ற பச்சை புயல் மெச்ச. அப்படிப்பட்ட அந்த பச்சை புயலான திருமான் மெச்சக்கூடிய மருமகன் முருகன் இல்லையா? பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வது ஒரு நாளே. நீ என்னை அன்போடு காத்து அருளும் ஒரு நாளும் உளதோ முருகா. அப்படிப்பட்ட அந்த திருமால் பச்சை புயல் மெச்சக்கூடிய மருமகனே, பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்து அருள்வது ஒரு நாளே. ஐயோ, எனக்கு நீ அன்போடு அருளக்கூடிய ஒரு நாளும் உளதோ அப்படின்னு அருமையாக. ஏன்னா திருப்புகழ்ல அந்த 4வது வரியில தான் பெரும்பாலும் அவருடைய விண்ணப்பத்தை அருணகிரிநாதர் பதிவு செய்வார். இந்த இடத்துல எனக்கு அருளக்கூடிய நாளும் உளதோ. பத்து தலை தத்த கணைதோடு ஒற்றை, 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வது ஒரு நாளே என்று அந்த விண்ணப்பத்தையும் வைத்து அந்த முதல் திருப்புகழ். அப்போ அந்த இதில் பார்த்தீங்கன்னா திருப்புகழை ஷண்மதத்தையும் போற்றக்கூடிய நூல் அது இல்லையா? அது முருகப்பெருமான் மட்டும் இல்லை, தனியானை சோதரனே அப்படின்னு கானபத்தியத்தை கொண்டு பிள்ளையாரை வணங்குவார். உமை சிவை பாலா என்று சொல்லும்போது சிவனை கொண்டு அந்த இடத்துல சைவத்தை கொண்டு வருவார், உமையை கொண்டு சாக்தத்தை கொண்டு வருவார். இப்போ பச்சை புயல் மெச்ச என்று சொல்லி திருமாலை சொல்லி வைணவத்தை கொண்டு வருவார். சூரியனை போற்றி சௌரத்தை கொண்டு வருவார். அவர் முருகனை போற்றக்கூடிய கௌமாரம் ஆகி அது ஷண்மதம், 6 மதத்தையும் வணங்கக்கூடிய ஒரு தித்திக்கும் திருப்புகழாக, தேன் சொட்டக்கூடிய தேன் மணக்கும் திருப்புகழாக இருக்கிறது. அப்படி நாம் அந்த ஒவ்வொரு பொருளையும் நாம் நினைத்து நினைத்து பாடினோமே ஆனால் அதனுடைய அனுபவமே தனி. அந்த அந்த என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படிங்கிற அந்த பொருளை நாம் நினைத்து பாடும்போது அனுபவமும் தனியாக இருக்கிறது, மகத்தானதாக இருக்கிறது. நமக்கு பாடக்கூடிய அது மனப்பாடம் ஆறதும் நமக்கு சுலபமாக இருக்கும். அந்த பொருளை நாம் உணர்ந்து பாடும்போது எங்கே நிறுத்தி பாடணும், தமிழோட அழகே அதுதானே. அந்த பொருள் வருமாறு அதை நிறுத்தி பாடணும். ஓதுவார்கள் பெரும்பாலும் அந்த ஓதுவார் முறையில் அதுதான் ரொம்ப சிறப்பு. நம்ம திருமுறையெல்லாம் கற்றுக்கும் போது எந்த இடத்துல நிறுத்தினா பொருள் வருது அது ரொம்ப முக்கியம். அப்படியே நம்ம அந்த இசைக்கு மட்டும் ஒத்து பாடாமல் தமிழுக்கும் அதனுடைய அர்த்தத்துக்கும் பொருளுக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆன்மீக கருத்துக்களுக்கும் சித்தாந்த கருத்துக்களுக்கும் அதை சொல்லும்போது அதை உணர்ந்து நாம் சொல்லணும். இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல நாளிலே அருணகிரிநாதர் 16,000 திருப்புகளை அருளி இருக்கிறார். தைப்பூசம் வரப்போகுது. அதனால் நம்ம முருகனுடைய திருப்புகளை நினைத்து பார்க்கலாம் என்ற ஒரு எண்ணத்திலே சரி அவருடைய முதல் திருப்புகளான முத்தை தருவையே இன்று நினைத்து பார்க்கலாம் என்று உங்கள் அனைவரோடும் இந்த திருப்புகளை இன்று சிந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கூட்டிய குருவருளுக்கும் திருவருளுக்கும் சைவ பக்த ஜனசபைக்கும் இதை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். பொருள் உணர்ந்த பட்சத்திலே இப்போ நான் பாடுறேன், அப்படியே நீங்களும் சேர்ந்து என்னுடைய இந்த பாடலை முடிந்த அளவு பாடுங்க எல்லாரும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முத்தை தருபத்தி திருநகையத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும். முத்தை தருபத்தி திருநகையத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருவர என போதும். முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்க தமரரும் அடிப்பேண. 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக
பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வது ஒரு நாளே. தித்தித்தய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பவுரிக்கு திரிகடக என போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிடியென முது கூகை கொற்பொற்றழ நற்பற்ற உணரை வெட்டி பலிகிட்டு குலகிரி குத்துப்பட உத்து பொறவல பெருமாளே பெருமாளே பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருமையான அந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். 2 நிகழ்ச்சிகளை பற்றி இந்த இது மட்டும் சொல்லணும். அதாவது நாளை மறுநாள் 24ஆம் தேதி இங்கே இருக்கக்கூடிய 24ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை 24 ஜனவரி அன்று மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இங்கே சஷ்டி வேல் பூஜை, அன்னைக்கு சஷ்டியாக இருப்பதனால் சஷ்டி வேல் பூஜை நடைபெறும். பக்தர்கள் அனைவரும் சபையை சிறப்பிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாளையில இருந்து இங்கே சைவ சமய பக்த ஜன சபையிலே 120ஆம் ஆண்டு திருமுறை இசை விழா துவங்குகிறது. நாளைக்கு 23 ஜனவரி தொடங்கி 4 பிப்ரவரி வரைக்கும் நடக்குது. தினமும் ரொம்ப மிக அருமையாக ஓதுவா மூர்த்திகள் அனைவரும் பாட இருக்கிறார்கள். இவங்க சர்க்குருநாத ஐயா நாளைக்கு பாட இருக்கிறாங்க, மயிலை சர்க்குருநாத ஐயா. அடியனுடைய குருவாகிய கரிவலம் சுந்தர ஐயாவும் பாட இருக்கிறாங்க. எல்லாருமே பாட இருக்கிறாங்க. அதனால் எல்லாரும் இந்த திருமுறை இன்பத்திலே திளைக்குமாறு, எம்பெருமானுடைய அருளையும் பெறுமாறு, தைப்பூசம் வர இருப்பதனால் கந்தர்கோட்டை முருகனின் அருளையும் பெறுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏறுமயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளிய மனம் உணர வந்த முகம் ஒன்றே, 6 முகமான பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. திருச்சிற்றம்பலம்.